என்ன அன்பரசி, பறக்கலான்னு இருந்த காதல் ஜோடிய இப்படி பிரிச்சு கூட்டிட்டு வரியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? எப்படி இருந்தாலும் நீ சேர்த்து வைக்கதான் பிளான் பண்றேன்னு எனக்கு தெரியும். அனன்யா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ இதுல தேவையில்லாம மூக்க நுழைக்காத. தயவு செஞ்சு வழி விடு. இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னது? எனக்கு இது தேவையில்லாத விஷயமா? இங்க பாரு, இவ எனக்கு நாத்துனா, நான் இவளோட அண்ணி. குடும்ப மானத்தை வாங்க வீட்டை விட்டு ஓடி போக பாக்குறா. இத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வீட்டோட மருமகளா பொறுப்பா நடந்துக்க போறேன். புரியல ரெண்டு பேருக்கும்? உன் அண்ணியாவும் ஒரு பொறுப்புள்ள மருமகளாவும் நீ ஓடி போக போற விஷயத்த இந்த வீட்ல இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் தெரிய வைக்க போறேன். அனன்யா, அனன்யா ப்ளீஸ். அண்ணி, நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க தான். ஆனா நீதான் இதோ இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டியே சுபா. அனன்யா வேண்டாம். இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற அருமையான சான்ஸ். திருடன் 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 திருடன். அனன்யா விடு. எங்க ஓடுற? கீழ விடு விடு. அனன்யா விடு. யாரானுங்க திருட்டு பசங்களா? எங்க வீட்லயே திருட வரீங்களா நீங்க? ஏய் ஐயோ, யாராவது கீழ வாங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? ஐயோ, திருடங்க ஓட பாக்குறாங்க, சீக்கிரம் வாங்க. திருடாதீங்கன்னு சொல்றேன்ல. கண்டிப்பா உங்களை இன்னைக்கு மாட்டி விட தான் போறேன். ஏய் விடு. விடுன்னு சொல்றேன்ல, விடு. ஏய் என்னாச்சு? என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு. இந்த ராஜன் ராய வீட்ல திருடுற அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்தது? ராஜன் ராய வீட்ல திருடனா? எங்க? திருடனா? என்னது? என்ன ஆச்சு? அன்பரசி, என்ன ஆச்சு? மாட்டிக்கிட்டீங்களா? நீ ஏன் இவ்ளோ தில்லாலங்கடி வேலை பண்ணும்போது நான் உன் தங்கச்சியா இருந்துகிட்டு இத கூட நான் பண்ணாம இருந்தேன்னா எப்படி அன்பரசி? அனன்யா கத்துனதும் கீழே வந்து பார்த்தேன் சார். அப்போ இந்த பேக்கை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. சுபாவும் கரெக்டா இந்த டைமுக்கு கீழே வந்துட்டா. அப்புறம் நாங்க 3 பேருமா சேர்ந்து பிடிக்க ட்ரை பண்ணோம். ஆனா ஓடிட்டானுங்க. எப்படியெல்லாம் சமாளிக்கிற? திருடனா? என்னம்மா சொல்ற? டேய் வசந்த், வெளியில போய் பாரு, யாராவது இருக்காங்க. நான் உள்ள பாக்குறேன். போப்பா போ. அவனும் போய் பாக்குறான். யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே.
என்னப்பா அங்க பாத்தியா? அங்க என்ன? அங்கேயும் யாரும் இல்லம்மா. என்னப்பா இது? ஆமாத்த, எனக்கும் ரூம்ல யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுட்டு தான் இருந்தது. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி திருட வந்தான்? எல்லாமே லாக்ல தானே இருக்கு. வெளியில உள்ளன்னு நல்லா பார்த்தாச்சு, திருட வந்த தடையுமே இல்லையே. எனக்கு என்னமோ திருடன் வெளியில இருந்து வந்த மாதிரி தெரியல, வீட்டுக்குள்ளாரே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அன்பரசி, எத்தனை பேர் இருந்தாங்க? பார்க்க எப்படி இருந்தாங்க? பார்க்க 2 பேர் தான் சார். நல்லா ஹைட்டா இருந்தாங்க. ஏசுபா, நீயும் தானே அப்ப இவங்க கூட இருந்த? பார்க்க எப்படி இருந்தாங்க சொல்லு. அண்ணி சொன்ன மாதிரி ஹைட்டா இருந்தாங்க. மத்தபடி இருட்டுல என்னால எதையும் பார்க்க முடியல. வராத திருடனுங்களை பத்தி கேட்டா இவ எப்படி சொல்லுவா? ஏன் டார்லிங், நீ தானே திருடன் திருடன் கத்தின்னு இருந்த, நீ கூட அவன் மூஞ்ச பார்க்கல? அது நான் உங்களை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேனா, அவங்க ஃபேஸ சரியா பார்க்கல. ஜோக்கா இருக்குது நீ சொல்றது. அது நாங்க சூட்கேஸ். அத முன்னாடி இழு. முன்னாடி இழுமா. எடுமா. எடு. யாருது இது? இந்த சூட்கேஸ் யாரோடது? சுபாவோடதா ஆண்டி. சுபா உன்னோடதா? இந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போக வந்திருப்பானா, இல்ல இதுல ஏதாவது நம்ம வீட்டு பொருளை எல்லாம் வச்சு எடுத்துட்டு போக பார்த்திருப்பானோ? அதை ஓபன் பண்ணுங்க. ஐயோ, இந்த பேக் ஃபுல்லா என்னோட துணியும் எனக்கு தேவையான திங்ஸும் தானே இருக்கு. இப்ப திறந்து பார்த்தா மாட்டிப்பனே. நம்ம விட்டா கூட ஆண்டி கரெக்டா பவுண்டரி லைன்ல வச்சு கேட்ச் பிடிக்கிறாங்களே. நல்லா கேளுங்க ஆண்டி. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருமா. இதோ நான் பாக்குறேன். பாரு பாரு, ஓபன் பண்ணு. அனன்யா, சும்மா தானே நிக்கிற, இதெல்லாம் எடுத்து வை. ட்ரெஸ். சுபா, இதெல்லாம் உன்னோட ட்ரெஸ் மாதிரி இருக்கு. ஆமா சுபா, இதெல்லாம் உன் ட்ரெஸ் தானேமா? இதை எடுத்துட்டு போகவா திருட வந்திருப்பான்? அது சரி, நீ எதுக்கு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இவ்வளவு அழகா நீட்டா பேக் பண்ணி வச்சிருக்க? அட என்ன சுபா நீ, உன்கிட்ட நான் பழைய துணி தானே கேட்டேன், எல்லாம் புது துணியை எடுத்துன்னு வந்து வச்சுக்கிற. என் தங்கச்சிக்கு அப்படியே என்ன மாதிரி தாராள மனசு. என்ன சுபா உளறிட்டு இருக்காம? மம்மி, ஆசிரமத்துல ஒரு டொனேஷன் கேம்ப் ஒண்ணு வருது, அதுக்கு டொனேட் பண்ற மாதிரி உன்கிட்ட ஏதாவது துணி இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொன்னேன். அதான் நான் நாளைக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு சுபா எடுத்தாந்து வச்சுக்கிற ட்ரெஸ் தான் இதெல்லாம். இத போய் திருடன் தூக்கிட்டு போக பாத்துருக்காம பாருங்க.
இந்த துணியை தூக்கிட்டு வந்ததுக்கு பதிலா பக்கத்துல என் ரூமுக்கு வந்திருந்தா இந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம். வீட்டுல எல்லாரும் நிம்மதியாவது இருந்திருப்பாங்க. ஏங்க இதுக்கு தான் நான் அப்பத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன், வாசல்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை சரி பண்ணுங்கன்னு. அது மட்டும் இப்ப ஒர்க் கண்டிஷன்ல இருந்திருந்தா இப்ப இந்த திருடன் யாருன்னு நாம பார்த்து இருந்திருக்கலாங்க. சரிம்மா, சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். ஆண்டி, அந்த திருடன் வேற யாரும் இல்ல, உங்ககிட்ட பணக்காரன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிற அந்த ஏழை மனோஜ் தான். எதுக்கும் நாளைக்கு ஸ்டேஷன்ல ஒரு வார்த்தை சொல்லிடுறேம்மா. ஓகே, ஆமா கரெக்ட் தான். சரி சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. சரி போங்கப்பா, போய் தூங்குங்க. கதவெல்லாம் லாக் பண்ணிருக்கானு செக் பண்ணிப்பா. நீயும் போய் லாக் பண்ணிட்டு போ. வாமா. ஓகே மம்மி. வாங்க. தப்பிச்சிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. பல நாள் திருடன் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான். அதுவும் இந்த அனன்யா கையாலேயே மாட்டுவான். இல்லனா நான் மாட்ட வைப்பேன். எடுத்து வை. என்னாச்சு அன்பு? அதான் ஒண்ணும் இல்லல்ல. அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அன்பு, போய் தூங்கு. நான் போய் தூங்குறேன். சரி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அட அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நீ கவலைப்படாத. அண்ணா இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரியா? திருடங்கடன் ஒண்ணும் பயப்படாத, நீ நிம்மதியா போய் தூங்கு போ. டார்லிங், என்ன நின்னு இருக்க? வா வா, திருடங்கடன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா இருக்கும்போது என்ன திருட இங்க வா. அப்பாடா. அன்பரசி, கீழே நீ அம்மா கிட்ட போய் சொன்னேன்னு எனக்கு தெரியும். இப்ப அங்க என்ன நடந்துச்சு சொல்லு. ஐயோ, சார் கண்டுபிடிச்சிட்டாரே. என்ன சொல்றீங்க சார்? திருடன் வந்துட்டான்னு அனன்யா கத்துனதும் கீழே வந்துட்டேன். அப்பதான் சுபாவும் அங்க வந்தா. நாங்க 3 பேரும் அப்போ. அன்பரசி, நான் உங்ககிட்ட கேட்டது உண்மை. ஆசிரமத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் சுபா ஒரு ட்ரெஸ் விடாம மொத்த ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சிருந்தாளா? இதுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தலகால் தெரியாத எங்க அண்ணன் உங்களுக்கு சப்போர்ட் வேற. உங்க 2 பேர் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க போய் சொல்றீங்கன்னு. உண்மையை சொல்ல அன்பரசி, அந்த பேக்ல சுபாவோட துணி எப்படி வந்துச்சு? அந்த பேக் எப்படி ஹாலுக்கு வந்துச்சு? ஏய், உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன நடந்துச்சு? சார், சுபா வீட்டை விட்டு மனோஜ் கூட கிளம்ப ட்ரை பண்ணா. இது தெரிஞ்சுக்கிட்டு நான் அவளை தடுத்தேன். அப்போ அனன்யா அதை பார்த்துட்டு பிரச்சனை பண்ணிட்டா. நாங்க அனன்யா அங்க வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், என்ன அன்பரசி சொல்ற? அவ ஏதோ சாதிக்க கிளம்புன மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. ஏய், யாருக்கும் தெரியாம வீடை விட்டு ஓட பார்த்திருக்கா. நம்ம சொல்றத கேட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு அவளால பொறுமையா இருக்க முடியாதா? எதுக்கு எடுத்தாலும் அவசரம். நான் தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. சார், அப்புறம் ஏன்? இரு, இன்னைக்கு அவளை என்ன பண்ற பாரு. சார் சார் சார், ஷூ சார், நில்லுங்க சார். என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க? கொஞ்சமாவது வீட்ல இருக்கவங்கள பத்தி நினைச்சு பாத்தியா நீ? சார், ஏய், நீ உன்னோட லைஃப் தான் முடிவு எடுத்துட்டேல. இங்க இருந்து போறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? சார் என்ன சார் பண்றீங்க?
பொண்ணு சார். தங்கச்சின்னு கூட பார்க்காம அவ மேல இப்படி கை நீட்டுறீங்க. இதுதான் சின்ன பொண்ணு பண்ற காரியமா அன்பரசி? இங்க பாரு, நீ அவளுக்கு வக்காலத்து வாங்காத. சார், இப்போ அவ நிலைமையில யாரா இருந்தாலும் அப்படிதானே சார் பண்ணுவாங்க. ஏய், என்ன அப்ப இவ பண்ணதெல்லாம் சரின்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்றியா நீ? சார், நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல. ஆனா அவளோட நிலைமையும் புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். கொஞ்சம் அவளோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க சார். நாம லவ் பண்ணப்போ உங்க அம்மாக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆனா நீங்களும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததாலதான் நானும் ரொம்ப பொறுமையா இருந்து 2 வீட்டு சம்மதத்தோட நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். அத்தை நம்மளோட லவ்வை ஏத்துக்கிட்ட மாதிரி அத்தை சுபாவோட காதல ஏத்துப்பாங்கன்னு அவளுக்கு நம்பிக்கை இருந்தா அவ ஏன் சார் இப்படி ஒரு முடிவை எடுக்க போறா? சுபாக்கு எங்க அவளால மனோஜ் கூட சேர முடியாதோங்கிற பயத்துலதான் அப்படி பண்ணிட்டா. ஒரு ஆண் அவனோட காதல எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் சொல்லிடலாம் சார். ஆனா ஒரு பொண்ணால அவ்வளவு ஈஸியாலாம் சொல்ல முடியாது சார். அப்படி சொன்னாலும் அவளுக்கு நெருக்கமான ஃபேமிலியா இருந்தா கூட அவளை தப்பா தான் பாப்பாங்க. சரி அன்பரசி, அம்மாவை நினைச்சுதான் பயமா இருக்குன்னா அண்ணன் நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன்ல, என்கிட்ட இதை பத்தி பேசியிருக்கலாம்ல. இப்படி எதுவுமே சொல்லாம இங்க இருந்து கிளம்பி போனா என்ன ஏமாத்துற மாதிரி தான் அர்த்தம். சார், நம்மளால அவளுக்கு ஹெல்ப் பண்றோன்னு வார்த்தையால தான் சொல்ல முடியுதே தவிர இன்னைக்கு வரைக்கும் நம்மளால இத பத்தி அத்தை கிட்ட பேச முடியல. அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அதுக்காக நான் அவ பண்ண எல்லாத்தையும் நியாயப்படுத்தல. அவ ஏதோ புரியாம குழப்பத்தில் இப்படி பண்ணிட்டா. ஆனா இனி அவ இந்த மாதிரி தப்பான எந்த முடிவும் எடுக்க மாட்டா. நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் சார். அவளே மனோஜ் கிட்ட இப்போ இது வேண்டான்னு சொல்லி அவளே திரும்ப அனுப்பி வச்சுட்டா. அதனால நாம இப்போ இவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் சார். அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க சார். சாரிண்ணே, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. திருமணத்திற்கும் அதை தொடர்ந்து நடைபெறும் விருந்து உபசரணைகளுக்கும் தாங்கள் தங்கள் குடும்ப சகிதமாக வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி அருள இரு வீட்டார் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு ஆறுமுகம் ஈஸ்வரி. அவ்வண்ணமே கோரும். நீ சொல்லுமா, உன் வீட்டு சைடுல யார் பேரெல்லாமா போடணும்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உங்க அக்காக்கு ஃபோன் பண்ணி யார் யார் பேரை போடணும்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு பின்னாடி பிரச்சனை வந்துற போது. ஆமாமா, அதுவும் சரிதான். இப்பவே கேட்டுறேன். அக்கா, கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதாக்கா பத்திரிகையில உன் சைடுல இருந்து யார் யார் பேரெல்லாம் போடணும்னு ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு ஃபோன் பண்ணேன். சொல்லுக்கா. ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுக்கா. ஏய், என்னடி காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்ப வீட்டுக்கு வந்துட்ட? பையன் வேற எதுக்கு வேகமா தூக்கி போடுற? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். காலேஜுக்கு ஏன் போல? பழனிசாமி ஏய், கேட்டுக்கிட்டே இருக்க, மலை மாதிரி நின்னுட்டு இருக்க. அக்கா, எழுதிட்டேன். நான் திரும்ப ஏதாவது வேணும்னா நான் மறுபடியும் கூப்பிடுறேக்கா. சரி, வச்சுட்டுமா? சொல்லுடி. ஈஸ்வரி, என்னாச்சு? போன் பேசிட்டு இருக்கான்ல. பின்ன என்னங்க, காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா. ஏன்னு கேட்டா எதுவும் சொல்லாம அப்படியே நிக்கிறா. கேளுங்க நீங்களே. ஏமா, என்னமாச்சு? ஏன் போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? நிம்மதியா காலேஜுக்கு போக முடியுதாப்பா? நான் தான் முதல்லயே இந்த கல்யாண ஏற்பாடுலாம் வேண்டான்னு சொன்னல. ஏய், என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுற? என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அம்மா,
நான் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேம்மா. ஏங்க அந்த பொண்ணு தான். மதுமிதா ஒரு நிமிஷம் நில்லுமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 2 நிமிஷம் நில்ல. எதுவா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து என் அப்பா கிட்ட பேசிக்கோங்க, எனக்கு எதுவும் தெரியாது. மதுமிதா மதுமிதா நில்லு. இங்க பாரு மதுமிதா, ஒரு நிமிஷம் நில்லு. ஊர் நல்லதுக்காக தான் சொல்றோம். நாங்க என்ன சொல்ல வரோம்னு கேட்டுட்டாச்சும் போ ப்ளீஸ். இங்க பாருமா, உன்கிட்ட என்ன சொல்லி இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மை என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். எனக்கு எந்த உண்மையும் தெரிய வேண்டாம், நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம். இங்க பாருங்க மாமா, நம்ம வீட்ல ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமே நீங்களே நினைச்சாலும் எதையும் மாத்த முடியாது.